ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறியா, அவசரப்படாதீங்க தம்பி, என் பையன் கிட்ட சொல்லுங்க. நாய் அடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சு வெளியே துரத்த சொன்னதே உன் பையன் தான். நீ உயிரோட இருக்கணும்னா அடுத்த பஸ் புடிச்சு மரியாதையா ஊருக்கே திரும்ப ஓடி போயிடு. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தின் புதிய ஜெனரல் மேனேஜராக ரகுராம் ராமையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திறமையும் அனுபவமும் உள்ள இந்த இளம் நிர்வாகி வணிக சந்தையில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவார் என அந்நிறுவனத்தார் தெரிவித்துள்ளனர். இவர் பையன்தான் ராமையா. உன் பையன் உனக்கு மட்டும் இல்ல, நம்ம மதுரைக்கே கௌரவத்தை சேர்த்திருக்கான். ரொம்ப பெருமையா இருக்கு ராமையா. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ஒரு சாதாரண செக்யூரிட்டியோட பையன் ஊர் உலகமே மெச்சுற அளவுக்கு ஒசந்து நிக்கிறான்னா அது சாதாரண விஷயம் இல்ல ராமையா. அவனை இப்படி ஆளாக்கி இருக்கியே, இது உன்னுடைய சாதனையும் தான். கரெக்டா சொன்ன. இனிமே நீ எதுக்கு இங்க ஒண்டி கட்டையா கஷ்டப்படணும், பையன் கூடவே போயிருப்பா. இல்ல வேலு, அவன் இப்ப சாதாரண ஆள் இல்ல. நான் இப்ப போய் அவன் கூட இருக்கிறது அதெல்லாம் சரியா வராதியா. என்னப்பா அது? அவனுக்கு சங்கடம் கொடுக்கற மாதிரி இருக்கும். நான் இப்படியே இருந்துட்டு போயிறேன். என்ன சொல்றாரு இவரு? கடைசி வரைக்கும் நான் உழைச்சு சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமாப்பா. அவன்தான் என் மகன் ரகுதான். அட அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஐயா ரகு. அப்பா. ரகு எப்படியா இருக்க? உன்னை இப்பதான் டிவில பார்த்தோம். இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானப்பா. நீங்க இல்லனா நான் எதுவுமே இல்ல. சரிப்பா, நீங்க இனிமே என் கூட தான் இருக்கணும். நீங்க இன்னைக்கே கிளம்பி பெங்களூர் வந்துருங்க, ஓகேவா? இல்ல நான் எப்படிப்பா, நான் இங்க பாருங்க, எதுவும் சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கைய பணைய வச்சு எனக்கு இந்த வாழ்க்கைய வாங்கி தந்திருக்கீங்க. நீங்க வந்து என் ஜிஎம் சேர்ல உட்கார்ந்து என்ன ஆசீர்வதிச்சாதான் நான் வேலைய ஆரம்பிப்பேன். நீங்க கண்டிப்பா வரீங்க, சரியாப்பா? கிளம்பு ராமையா. அதான் உன் பையன் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பாக்குறதே அபூர்வம். தனக்கு வழி கிடைச்ச உடனே பெத்தவங்களை கலட்டி விட்டுட்டு போற பசங்க தான் அதிகம். ஆனா உன் பையன் உன்னை பக்கத்துல வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன்னு எவ்வளவு பாசத்தோட சொல்றான். இப்படி தயங்குறிய ராமையா? ரகு சரிப்பா, நான் வர்றேன். ரகு, ஆனா நான் அங்கே வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நான் ஏதாவது வேலை செய்யணும். உனக்கு பாரமா இருக்க கூடாது, சரியா? சரிப்பா, முதல்ல வாங்க. அப்பா, இப்பவே உங்களுக்கு பிளைட் டிக்கெட் அனுப்பி வைக்கிறேன். கிளம்புறப்ப கால் பண்ணுங்க. உங்களை பெங்களூர் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரிப்பா. சாரதா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பையனை நல்லபடியா ஆளாக்கிட்ட. கமலி, உன் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் பாத்தியா? அவன் இப்ப எந்த உசரத்துக்கு போயிருக்கான்னு நீங்க 2 பேரும் நிச்சயமா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அவன் இன்னும் நல்லா வருவா. அதையும் நீங்க 2 பேரும் என் கூட இருந்து பார்த்து சந்தோஷப்படணும்.
gentlemen, welcome to Madurai Airport. This is a flight delay announcement. Your flight attendants speaking from the cabin of flight 726. இந்த பெங்களூர் ட்ரிப் நம்ம மறக்க முடியாத ஒண்ணா ஆக போகுது மாலினி. ஏன்னா நம்ம பார்க்க போற ஆள் அப்படிப்பட்டவரு. ஆதித்யா குரூப்ஸோட புது ஜிஎம் ரகுராம். அநேகமா அவர் சந்திக்க போற ஃபர்ஸ்ட் அபிஷியல் மீட்டிங்கே நம்ம கூட தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீதான். உன்னோட முயற்சியால தானே அவர் இந்த அப்பாயின்மெண்டே நமக்கு கிடைச்சிருக்கு. நான் அந்த புது ஜிஎம் கிட்ட பேசினது இல்ல, பார்த்தது கூட இல்ல. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற ஹரிதா என்னோட கசின் சிஸ்டர். அவதான் வர சொல்லிருக்கா. இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட், பெரிய இன்கம், பெரிய கௌரவம், நமக்கு ஒரு பெரிய லைஃப். ஆமா சொல்றது கரெக்ட் தான். ஆமா ஆமா. ஹலோ ராமையா, ஊருக்கு போறவன் இன்னைக்கு கூட லீவ் போடாம வேலைக்கு போனியாமே, இப்ப எங்க இருக்க? கிளம்பிட்டியா? ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் வேலு. பிளேனுக்கு நேரமாச்சுன்னு வேலை முடிஞ்சதும் அதே யூனிஃபார்ம்ல அப்படியே கிளம்பி நேரா இங்க வந்துட்டேன். ஹலோ 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 வேலு, நீ பேசுறது கேட்கல. பப்ளிக் பிளேஸ்ல நாகரிகம் இல்லாம எப்படி சத்தமா போன் பேசுறாங்க பாரு. காட்டு மிராண்டிங்க இவனுங்களெல்லாம் 4 ஆறு விட்டாதான் புத்தி வரும். சிக்னல் இல்லையா? போன்ல ஒரு வெளிச்சம் குறைவா இருக்கு. எதுக்கு எங்களை போட்டோ எடுக்கிற? நினைச்சேன் போன் பேசுற மாதிரி நடிச்சு எப்படி போட்டோ எடுக்கிறான் பாத்தியா? என்னம்மா சொல்ற? என்னையா? உன்னை தாண்டா சொல்றேன். கிழவா. ஹலோ, வயசுல பெரியவர் அவரு, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குங்க. எதுக்கு இப்ப அவர் அடிச்சீங்க? அவர் உங்களை போட்டோ எடுத்த மாதிரி தெரியல. ஹலோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் எதுக்குமா உன்னை போட்டோ எடுக்க போறேன்? என் பொண்ணு வயசுல இருக்கு நீ. நான் எதுக்குமா உன்னை? ஏய், வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? நீயும் உன் ட்ரெஸ்ஸும், உன்ன மாதிரி செக்யூரிட்டியும் என் பேரண்ட்ஸும் ஒன்னா? முதல்ல அவன் போனை வாங்கி பாரு மாலினி. என் போன விடுங்க. என்ன பண்றீங்க? போன விடுங்க. போன விடுங்க. போன விடுங்க. போன விடுங்க. என்ன கேளுங்க. என் போன் அது கொடுத்துருமா? டிஸ்பிளே உடைஞ்சிருக்கு, பார்க்கவே முடியாது. கண்டுபிடிச்சிட போறோம்னு எப்படி தந்திரமா கீழே போட்டு உடைச்சிருக்கான் பாத்தீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, என் போன கொடுமா. ஏமா என் போன கொடுமா. நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வயசாயிடுச்சே தவிர நீ அவங்கள பார்த்த பார்வையே சரியில்லை.
போன் கவர்ல பொண்ணுங்க போட்டோலாம் வச்சிருக்கியா? இரு என்ன பண்ற பாரு. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வயசுக்கு ஏத்த வேலையா செய்யற. நிச்சயமா இந்த ஆளு போட்டோ எடுத்திருப்பான். இவன் மொழியே சரியில்லை. இல்லப்பா, என்ன விட்டுரு. பாத்தீங்களா, வெரைட்டியா பொண்ணுங்கள போன்ல போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாம அத பிரிண்ட் அவுட் போட்டு வேற மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. நீங்களே பாருங்க, சின்ன பொண்ணு பாவம் அதோட போட்டோவை வச்சு ரசிச்சிட்டு இருக்கான் இந்த காமுக. இவனெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க. இல்லம்மா, நான் அப்படி ஆள் இல்லம்மா. அது நிஜமாவே என் பொண்ணுமா. ஐயோ கடவுளே, ஏமா அந்த போட்டோவை கொடுத்துருமா. அது என் மனைவி மகளோட போட்டோமா. தயவு செய்து கொடுத்துருக்கமா. அப்படியா? இந்த போட்டோ உனக்கு அவ்வளவு முக்கியம்னா எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, கொடுத்துடுறேன். அது வெறும் போட்டோ இல்லம்மா. அது என் மனைவியும் மகளும் உசுரோட இருக்கிற மாதிரி. எனக்கும் என் பையனுக்கும் எங்களுக்கு உசுறு மாதிரிமா. கொடுத்துருமா, தயவு செய்து கொடுத்துருமா. இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசினா இங்க இருக்கவங்க உன்னை நல்லவன் நினைப்பாங்கன்னு பிளான் பண்ணாத. இந்த குப்பை போட்டோ உனக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி என் கால்ல விழு, அப்புறம் வாங்கிக்கோ. சார் சார், என்னங்க நீங்க? அவருக்கு நம்ம அப்பா வயசு இருக்கும், அவரை போய் கால்ல விழ சொல்றீங்க? இந்த ஆளு யாரு குறுக்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்றாங்க போல. அவர் ஏமா சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்களே மனசாட்சி உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். அதுதான் உண்மையை பேசுறாரு. பாத்தீங்களா உங்க எல்லாரையும் எப்படி கேவலமா பேசுறாருன்னு. இந்த வயசானவர் இப்படி பண்ணதுக்கு கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு. நீ போடா. இப்ப நான் இந்த ஆள சும்மா விடுற மாதிரி இல்ல. இனிமே இந்த கிழம் எங்கேயும் இந்த மாதிரி நகர்ந்துடவே கூடாது. அதனால ஏம்மா, கிழிக்காதம்மா, கிழிக்காதம்மா. ஐயோ, கிழிக்காதம்மா. ஏம்மா, கெஞ்சி கேட்கிற, கிழிக்காதம்மா. இப்ப என் போனை தர போறீங்களா இல்லையா? போன குடு, குடு, போன குடு, குடுப்பா, போன குடு, குடு, போன குடு, குடுப்பா. இவ்ளோ பிரச்சனையிலயும் எப்படி கண்ட இடத்துல தொடரான் பாருங்க. படிங்க இவனை. யோ ஓயா, வாக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்றேன்? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, சும்மாவே விடக்கூடாது. ஒண்ணு நடந்துப்ப. ஏம்மா, ஏம்மா, என் போன்மா உடைக்காதம்மா, என் போன்மா. ஆமா, போன் உடைக்காதம்மா. போலாம் வா. இந்த கிழவ வாழ்க்கையில போட்டோங்கிற வார்த்தையே மறந்துடுவா. அந்த அளவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க. இவனால நம்ம மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரகுராம் கிட்ட என்ன பேசுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே மறந்துடுச்சு. பிளைட்ல போயிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆளை மறந்துரு. ரகுராம மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. ஐயோ கபடி. ஆமா.
டிராவல் நல்லா இருந்துச்சுல? நம்ம சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும். ரகுராம அப்பதான் மீட் பண்ண முடியும். உன்னோட கசின் சிஸ்டர் ஹரிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் தானே? உனக்கு ஸ்பெஷல் மீட்டிங் கொடுப்பாரு. டோன்ட் வரி தர்ஷா. அஃப்கோர்ஸ், பட் ஹரிதா கிட்ட அவரை பத்தி டீடைலா பேசலனாலும் அவ சொன்னதை வச்சு பார்த்தா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்னு தோணுது. சோ நாமளும் கரெக்டா நடந்துக்கணும். சரி, கேப் புக் பண்ணு. நோ நீட். கம்பெனி வெஹிக்கிள் வரும். இப்பதான் கால் பண்ணாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். ஓகே. நில்லு. என்ன ஃபாலோ பண்றியா? எங்களை திருப்பி அட்டாக் பண்ணணும்னு பின்னாடியே வரியா? எவ்வளவு தைரியம் இருந்தா வருவ? ஏமா, வெளியே போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்குது. நான் ஏமா உன் பின்னால வர போறேன்? தர்ஷா, எதுக்கு மறுபடியும் அவங்கிட்ட பேசி மூட் அவுட் ஆயிக்கிற? மறுபடியும் எங்க கண்ணுல பட்ட எங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வர உன் காலை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்பா, ரகு, நல்லா இருப்பா. நல்லா இரு. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. அப்பா, என்னப்பா முகத்துல என்ன காயம்? என்னப்பா ஆச்சு? யாராவது உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டாங்களா? சொல்லுங்கப்பா. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களை இல்லாம ஆக்கிடுறேன். என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா இந்த காயம் வந்துச்சு? அந்த ஆளு பிக்கப் பண்றதுக்கு லக்ஸுரி கார் வந்திருக்கு தர்ஷா. யாராவது விஐபியை பிக்கப் பண்றதுக்கு கார் வந்திருக்கோம். இந்த ஆள் குறுக்க போய் நின்னு திட்டு வாங்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட அந்த பொண்ணுங்களை பத்தி சொன்னா அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும். என் மேல இருக்க பாசத்துல இவன் அவங்களை என்ன வேணாலும் செய்வான். அப்பா, என்ன அங்க பாக்குறீங்க? உங்களை அடிச்சவங்க அங்க இருக்காங்களா? சொல்லுங்கப்பா, யாரு? இல்ல ரகு, என்ன யாருப்பா அடிக்க போறாங்க? இது நான் படி இறங்குறப்ப தடுமாறி விழுந்துட்டப்பா. வேற ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாயா, நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? சரி, நீ வா போகலாம். சரி வாங்கப்பா, பைய கொடுங்கப்பா. என்னப்பா பையெல்லாம் வெயிட்டா இருக்கு? வீட்டுல செஞ்ச நெய்யும் நம்ம ஊரு சீம்பாலும் கொண்டு வந்திருக்கேன்ப்பா, மருமகளுக்கு தரலாம்னு. மருமக பொண்ணு நல்லா இருக்கால்லப்பா? ஹரிதா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆபீஸ்ல தான் இருக்கா. வாங்க போவோம். வாங்கப்பா. அதோ பாரு, அதே ஆள்தான். அந்த கிழவனை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க தர்ஷா. யார் வீட்டுக்காவது வேலைக்கு வந்திருப்பா மாலினி. வழி தெரியாம எங்கேயாவது தொலைஞ்சிட போறான்னு கூட்டிட்டு போறாங்க. நீ வேற பாக்குறதெல்லாம் நம்பிட்டு இருக்க. சி, ஹரிதா கிட்ட இருந்து பாசிட்டிவ் மெசேஜ். நம்மள ஆபீஸ்ல ரிசீவ் பண்ணி கைட் பண்றதுக்கு விவேக்னு ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் அரேஞ்ச் பண்ணிருக்காளாம். ஓ, ரியலி குட் தர்ஷா. Welcome, ma'am. I am Vivek, marketing head of the Aditya Groups. ஹலோ, நான் தர்ஷா. இவங்க மாலினி.
நான் உங்க பாஸோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹரிதா இருக்காங்கல்ல, அவங்களோட கசின் சிஸ்டர். ஓ கிரேட். அதான் பாஸ் என்ன பர்சனலா உங்களுக்கு அசைன் பண்ணிருக்காரா? பை த வே, டிராவல் எல்லாம் ஓகே தானே? எங்க ஓகே, ஒரு வயசான ஆளு எங்களை டிஸ்டர்ப் பண்ணி எங்களை நிம்மதியே இல்லாம பண்ணிட்டான். அப்படியா? யார் அந்த ஆள்னு சொல்லுங்க. நம்ம பசங்களை அனுப்பி அவன் கைய கால உடைச்சிடுறேன். எங்க இருக்கான்? அவர் எங்கேயோ. அது அங்க எங்க மாலினி? அந்த ஆள் மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத மாலினி. அந்த ஆளை பத்தியே திங்க் பண்ற போல இருக்கு. அதான் பாக்குற இடத்துல எல்லாம் அந்த ஆள் இருக்க மாதிரியே தெரியுது. உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. அப்பா, உங்களை இப்படி பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குப்பா. இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணமே உங்க தியாகம் தான்ப்பா. சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ணை பறி கொடுத்து அந்த சோகத்திலேயே உடம்பு சரியில்லாம போன மனைவியை இழந்து இந்த மகனுக்காக எவ்வளவு விஷயத்தை தியாகம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்கப்பா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு நாள் ஒரு வேளை கூட பட்னியா போட்டதில்ல. உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்பா. உங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம நான் பாத்துப்பேன்பா. ஒரு அப்பாவா என்ன கடமையை செய்யணுமோ அதைத்தான்ப்பா நான் செஞ்சேன். ஆனா நீ ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நீ என்ன ரொம்ப பெருமைப்படுத்திட்டப்பா. இந்த கௌரவம் போதியா எனக்கு. சாகுற வரைக்கும் உனக்காக நான் எதையும் பொறுத்துக்குவேயா. நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. அப்பா, நீங்க இங்கே இருங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்பா, டிராயர்ல ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்கப்பா. சரிப்பா. போர் அடிச்சதுன்னா கீழே போயிட்டு வாங்க. ஆனா காம்பவுண்ட விட்டு மட்டும் வெளியே போயிடாதீங்க. புது இடம், வழி தெரியாம போயிடும். சரிப்பா. நான் உங்களுக்கு இடையில கால் பண்றேன். நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இந்த அலட்சியம். இது தெரியாம நான் பாட்டுக்கு மோசமா நடந்துட்டேனே. அந்த ரகுராம் ரொம்ப யங் அண்ட் ஹேண்ட்ஸம்னு சொன்னாங்களே. பணமும் பதவியும் ஒருத்தனுக்கு வந்துட்டா எல்லாம் சொல்லுவாங்க போல. சார், ஐம் சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் தான் சார். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அவர் எதுக்கு மேம் உங்களை மன்னிக்கணும்? உங்களுக்கு தெரியாது. நாங்க செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க டீல கேன்சல் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார். என் பொண்ணு மாதிரியா? நான் சாதாரண ஆளுமா? நீங்க ஐயோ, அப்படி சொன்னது தப்புதான் சார். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேக்குறேனே ப்ளீஸ். ஹலோ மேம், அவர் யாருன்னு நினைச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? ஏய், நீ யாரியா? எந்த கம்பெனியோட செக்யூரிட்டி? இங்க வந்து எங்க ஜிஎம் சேர்ல உட்கார்ந்திருக்க? அப்போ இவர் உங்க ஜிஎம் இல்லையா? அப்போ இந்த ஆள் எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள் பொம்பளை பொறிக்க மட்டும் இல்ல, பயங்கரமான திருட. நாம வரப்ப டேபிள் டிராயர்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். இது இப்ப கூட டிராயர் திறந்திருக்கு பாருங்க. இல்ல இல்ல, நான் திருட இல்ல. நான் ரகுவோட அப்பா. உங்க புது ஜிஎம் ரகுவோட அப்பா. என்னது? ரகுராம் சாரோட அப்பாவா? ஆமா. ஒருவேளை இவர் ரகுராமோட ஃபாதரா இருந்தா சைன் வாங்கி டீல முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே.
சத்தியமா இந்த ஆள் பொய் தான் சொல்றான். தன்னோட அப்பாவை ஜிஎம் இப்படி செக்யூரிட்டி ட்ரெஸ்லயா தெரிய விடுவாரு? இந்த ஆள் ஏதோ பொய் சொல்றான். இவன் நிச்சயம் ரகுராம் சாரோட ஃபாதர் இல்ல. மரியாதையா உண்மையை சொல்லிடு. நீ யாரு? தம்பி சத்தியமா நான் திருட இல்லப்பா, நான் ரகுவோட அப்பா தான். நாங்க ஏர்போர்ட்ல ஒரு பொம்பளை பொறுக்கி கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டோம்னு சொன்னோம்ல, அது இந்த மன்மதன் தான். தம்பி அவங்க தப்பா சொல்றாங்க, வேணும்னா என் மக கிட்ட ஒரு வார்த்தை. ஜிஎம் அப்பானா இப்படி ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ்ல இந்த மாதிரி ஒரு கிராமத்தானா இருக்க வாய்ப்பே இல்ல. உண்மையிலேயே நீ யாரு? எதுக்காக வந்த? இந்த ஆளை நம்பாதீங்க விவேக். இந்த ஆள் கிட்ட இப்படி பேசினா வேலைக்காகாது. 4 வேளை வெளுத்தாதான் வாயில இருந்து உண்மை வரும். மாலினி சொன்ன மாதிரி இவன் இங்க வந்ததே திருடுறதுக்காக தான். இல்ல இல்ல, புது ஜிஎம்மோட ஃபேமிலிய யாருக்கும் தெரியாதுங்கறத தெரிஞ்சுட்டு அப்பா வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருக்கான். இந்த ஆள் கொண்டு வந்த பையெல்லாம் செக் பண்ணா தெரியும். தம்பி தம்பி அதை எடுக்காதீங்க, அது என் மருமகளுக்காக கொண்டு வந்தது. மருமகளா? அப்ப நீ ஒரு ஃப்ராடுங்கிறது 100% எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரகுராம் சருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கரெக்ட். என்னோட கசின் ஹரிதா இன்னும் ரகுராமோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். ஹரிதா ஹரிதா தான் என் மருமக. மை காட், எதை சொன்னாலும் இந்த ஃப்ராட் எப்படி மாத்தி மாத்தி பேசி நம்மள ஏமாத்துறான் பாருங்க. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். ஜிஎம் சாரோட மச்சினியா வரப்போறவகிட்ட இந்த ஆளு தப்பா நடந்திருக்கான். இப்ப ஜிஎம்மோட அப்பான்னு சொல்லி அவர் ரூம்லயே திருட வந்திருக்கான். இப்ப இவனை கையும் களவுமா புடிச்சு கொடுத்தா கண்டிப்பா ஜிஎம்க்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துரும். ஈஸியா ப்ரொமோஷனும் வாங்கிடலாம். அதுக்கு இப்போ இந்த ஆளை கருவியா பயன்படுத்தணும். நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, நானே போய் என் பையன் கிட்ட தப்பிக்க ட்ரை பண்றான். புடிங்க. எங்க ஓடுற? திருட்டு ராஸ்கல். தம்பி நீங்க தப்பு பண்றீங்க, இது மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டான். பண்றது தப்பு, எப்படி நம்மளே மிரட்டுறான் பாருங்க. யார மிரட்டுற? என்னையா? ஆ? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஐயா விட்டுருங்க, தம்பி அடிக்காதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க. மீட்டிங்க்கு எப்ப போறோம்? இன்னொரு மீட்டிங் இருக்கு சார். இன்டர்நேஷனல் மீட்டிங். கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க ஃபாதர் கம்பெனியோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸா போட்டிருக்கீங்க. அவர் எப்ப சார் ஜாயின் பண்ணுவாரு? எனி டைம். இத பத்தி ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ராஜன் கிட்ட சொல்லியாச்சா? எஸ் சார், சொல்லியாச்சு. என் அப்பாங்கிற காரணத்துக்காக அவர் இந்த போஸ்ட்ல போடல. அவர் எப்படி, அவரோட வேலை எப்படின்னு அவர் வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆன ஆளு. அவர் மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அதை எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. இப்போ மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க வர சொல்லுங்க. எஸ் சார். வயசான ஆளு செத்து தொலைஞ்சிட போறான். ஆமா விவேக், இது ரகுராம் சாரோட கேபின். அவர் வந்து பார்த்து இந்த இடத்தை இப்படி நாசம் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு மூட் அவுட் ஆயிட்டாருன்னா இன்னைக்கு நாங்க வந்த காரியமே நடக்காம போயிடும். ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த திருடனை ஜெயிலுக்கு அனுப்புறதா ரைட் சாய்ஸ். செக்யூர் டீம்ல புதுசா ஒரு சீனியர் ஜாயின் பண்ண போறதா ஜனனி மேடம் சொல்லிருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க விவேக் சார். திருட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? திருடனா? சரி, நான் வரேன்.
என்ன என்னாச்சு? சார் ஏதோ ப்ராப்ளம். போய் நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன். ம். போங்க. திருடன் சொன்னீங்க, இவரா? இந்த ஆளுதான் செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு உங்க எல்லாரையும் ஏமாத்தி உள்ள வந்திருக்கான். எழுந்திருங்க. பார்த்து. பார்த்து சார். அடிச்சாங்களா? திருட வந்தவன அடிக்காம கொஞ்சவா செய்வாங்க? ஜிஎம் ரூம்ல திருட வந்தான், என்கிட்ட மாட்டிக்கிட்டான். தட்ஸ் இட். கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சு ஜெயில போட சொல்லு. இல்ல தம்பி, நானும் உன்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி. இவரு பொய் சொல்றாரு தம்பி. நான் திருட இல்ல, உங்க ஜிஎம் ரகுராமோட அப்பா. கொஞ்சம் விட்டா இந்த கம்பெனியோட ஓனர்னு சொன்னாலும் சொல்லுவான். அஜய், கொண்டு போ முதல்ல. நீ இவனை ஜெயில போட்டதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. என்ன நடந்துச்சுன்னு ஜிஎம்க்கு நான் சொல்லிக்கிறேன். இவரை பார்த்தா திருட மாதிரியே தெரியல. ஒருவேளை இவரு நிஜமாவே ஜிஎம்மோட ஃபாதரா இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை. என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே நீங்க எதுக்கு வந்தீங்க? இங்க என்ன செஞ்சீங்க? நான் ரகுராமோட அப்பா தம்பி. அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். இங்க வெயிட் பண்ண சொன்னா. என்ன விவேக் சார், உங்க செக்யூரிட்டி ஆபீசர் திடீர்னு போலீஸ் ஆபீசரா மாறி என்கொயரி எல்லாம் பண்றாரு. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு திருடனை புடிச்சு கொடுத்திருக்கீங்க. அவர் உங்க பேச்ச மதிக்காம இப்படி ரூடா பிஹேவ் பண்றாரு. அஜய், நான் சொல்றத கேட்க மாட்டியா? இந்த திருட்டு கிழவனை ஜெயில தூக்கி போட்டுடுவான்னு சொன்னேன். நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க சொன்னதை செய்ய முடியாது. நான் இவ்ளோ சொல்றேன், திரும்ப திரும்ப அந்த திருடனுக்கே சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. நான் இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட், என் பேச்சையே எதிர்த்து பேசுறியா? நான் இந்த கம்பெனியோட செக்யூரிட்டி ஹெட் தான். நான் என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும்னு நீங்க எனக்கு பாடம் சொல்லி தராதீங்க. எனக்கு தெரியும் எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. அஜய், சும்மா கத்தாதீங்க சார். இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இவர் ஜிஎம்மோட அப்பாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களால நிரூபிக்க முடியுமா இவர் இல்லன்னு? இவர் உண்மையிலேயே ஜிஎம்மோட அப்பாவா இருந்தா நம்ம ஜிஎம் நம்ம எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுருவாரு. அப்புறம் நீங்க காய்கறி மார்க்கெட்டு கூட எட்டா இருக்க முடியாது. என்னடா சொன்ன? இடியா, நிறுத்துங்க. என்ன தைரியம் இருந்தா என் டீமால் மேலே கை வைப்ப? மரியாதையா என் மேல இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா? இவன மாதிரி யூஸ் செக்யூரிட்டி டீம்ல வச்சுக்கிட்டு அத பெருமையா வர பேசுறியா நீயா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மை காட் விவேக், யார் இந்த ரவுடி? இந்த ஆள் பாட்டுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்ட அட்டாக் பண்றாரு. வேண்டாயா? நான் யாரா? செக்யூரிட்டி மேனேஜர். நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்க டெபுட்டி ஜிஎம் ஹரிதா, உங்க ஜிஎம் ஓட வருங்கால வைஃப், ஹரிதாவோட கசின் சிஸ்டர். வேண்டாயா? இப்ப தெரியுதா அஜய், நான் ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பர்டிகுலரா இருக்கேன்னு? அஜய், நிஜமாவே இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியல. யார் இந்த ஆளு? எல்லாருமே இவரை திருடன் சொல்றாங்க. ஆனா இவரு
ஜிஎம் ரகுராம் சாரோட அப்பான்னு சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை அடிச்சிருக்காங்க. நீங்க நிஜமாவே ரகுராம் சாரோட அப்பாவா? ஆமாங்க. ஹலோ, இன்னும் எத்தனை பேர் வந்து இதே கேள்வி கேப்பீங்கன்னு தெரியல. அந்த ஆளும் சலிக்காம அதே பதில அதே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்ல நாங்க ரகுராம் சார பத்தி பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இந்த ஆளு உடனே ஒரு பிளான போட்டு ரகுராம் சாரோட அப்பாவா வந்து இங்க நிக்கிறாரு. இல்ல, இத புரிஞ்சுக்காம நீங்களும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிஎம் இந்த ரூம்க்கு வர டைம் சிச்சுவேஷன் இப்படி கிளம்சியா இருந்தா அப்புறம் நாங்க வந்து வேலை எப்படி முடியும்? நான் நிஜமாவே ரகுராமோட அப்பா தான். இது நம்ம ஜிஎம் ரகுராம் சார் கிட்டே கேட்கலாம். அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. இப்போ நமக்கும் வேற வழி இல்லையே. கால் எடுக்கல, மீட்டிங் பிஸியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஹரிதா மேடத்தை தெரியும்னு சொல்றாரு. அவங்க கிட்ட கேட்கலாமா? குட், நானே ஹரிதா கிட்ட பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். ஏன்னா எனக்கும் ரகுராமுக்கும் நடக்க போற வெட்டிங்க்கு ஆரம்பம் இதுதான். அவங்க ஃபாதரும் வரதா சொல்லிருக்காரா. சோ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கணும். புரியுதா? நான் பாத்துக்கிறேன் மேம், நீங்க டென்ஷன் ஆக வேணாம். டென்ஷன் ஆகாம இருக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு என்னோட ஃபேமிலியும் வந்து ரகுராம மீட் பண்றாங்க. இன்னைக்குதான் கல்யாணத்தை பத்தியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதான் பாத்துக்க. ஓகே மேம். தர்ஷா, ஆபீஸ்க்கு வந்துட்டியா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஹரிதா. உங்க ஆபீஸ் செக்யூரிட்டி மேனேஜர் என்ன பல்லார்னு அரைஞ்சு எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காரு. ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணி உன் சிஸ்டர் அடிச்சு சாவடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. வெயிட் வெயிட், என்ன ஆச்சு? நீயே வந்து தெரிஞ்சுக்கோ. ரகுராம் கேபின்ல தான் இருக்கும், லேட் பண்ணிடாத. உன்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்ற கோவத்துல உன் செக்யூரிட்டிஸ் என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்க. சீக்கிரம் வாக்கா. என்ன முறைக்கிற? இப்ப வருவாங்க உங்க மேடம். என்கிட்ட பேசின மாதிரி அங்க பேச பாப்போம். தர்ஷா டியர், யார் உன்னை அடிச்சது? என்ன தைரியம் இருந்தா ஏன் சிஸ்டர் மேலேயே கை வைப்ப? வேண்டாம் மருமகளே, இது தப்பு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. விசாரிச்சாதான் தெரியும் யார் மேல தப்பு இருக்குன்னு. மருமகளா? மேன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆளுதான். உன் மாமனார் பேரை சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இங்க இருந்து திருடிட்டு போக வந்த ஆளு. ஏன் மாமனாரா? ஆமாம்மா, நான் ரகுவோட அப்பா. என் மருமக எப்படி இருப்பான்னு என் அப்பா கேட்டார். அவருக்கு அனுப்பதான் எடுத்தேன். உன் போட்டோவை பார்த்ததும் ஓகே சொல்லுவார் பாரு. நீங்க தான் ரகுவோட அப்பாங்கிறது உண்மைனா அவர் உங்களுக்கு என்னோட போட்டோ அனுப்பியிருப்பாருல, ஆமா. அத காட்டுங்க, நம்புறேன். ஷோ மீ.
இதுலதான் உன் போட்டோ இருந்தது. ஆனா இவங்க இந்த போனை உடைச்சிட்டாங்க. ஆமா ஹரிதா, அதுல உன்னோட போட்டோவை நான் கவனிக்கல. ஆனா நிறைய பெரிய பணக்காரங்க, செலிபிரிட்டி, சாதாரண சின்ன பொண்ணுங்கன்னு நிறைய போட்டோஸ் வச்சிருந்தான். எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அசிங்கமா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் அத புடிங்கி நாங்க உடைச்சோம். அந்த போட்டோவெல்லாம் பார்த்தா நீ அந்த ஆளு சும்மா விட மாட்ட. இப்ப மட்டும் அந்த ஆளு சும்மா விட்டுருவேனா? கேட்டு முண்டும் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க, உனக்கே அசிங்கமா இல்ல? மருமகளே, Shut up. இன்னொரு தடவை உன் வாயால என்ன மருமகன்னு கூப்பிட்ட பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. Idiot. நான் கூட இந்த அப்பாவி மூஞ்ச பாத்துட்டு அப்படி இருக்காதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன்னு. வேண்டாம் மருமகளே, இந்த மாதிரி பேசாத. அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னா. ஹரிதா, மீட்டிங் முடிஞ்சு ரகுராம் வர நேரம் அவர் இதெல்லாம் வந்து பார்த்தாருன்னா ஏதாவது ராங் சென்டிமெண்டா நினைச்சு என் டீல போஸ்ட்போன் பண்ணிடுவாரு. Who knows, maybe he might cancel my deal. So, you're right. அவர் கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி தான். இமிடியேட்டா இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணுங்க. இல்லனா உங்க மொத்த டீமையும் வேலையை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். Quick. தப்புமா, இது மட்டும் என் மகனுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க எல்லாரையும் பொண்ணையும் சேர்த்து அவன் வெளியே அனுப்பிச்சிருவான். நீங்க எல்லாம் வெளியில போனா நீங்க நிம்மதியா வாழ முடியாது. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் மேல சின்ன கீறல் விழுந்தாலும் அவன் ருத்ரதாண்டம் ஆடிடுவான். ஓ நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் எப்படி வாய்க்கொழுப்பு அடங்காம இருக்கு பாத்தியா? அஜய், இனிமே இவன் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பாய் அடிச்சு வெளியே கொண்டு போய் குப்பையில போடுங்க. போங்க, கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வேண்டாம், விடுங்க. விடுங்க. வேண்டாம். விடுங்க. ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போங்க. யாருக்காவது தெரிஞ்சா தேவையில்லாத காசிப் அது மீடியா வரைக்கும் போகும். என்னோட மேரேஜ் நடக்கிற வரைக்கும் இங்க எந்த நெகட்டிவ் விஷயமும் வெளியே வரக்கூடாது. கூட்டிட்டு போங்க. I want to execute this within 6 months. Otherwise, you all will pay out. Okay? தனியா வர சொல்லணுமா? போய் வேலையை பாருங்க. உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நோ, நான் தான் சாரி கேட்கணும். இதெல்லாம் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு நானும் ஒரு காரணம். எனக்கு என்ன வேணா ஆகட்டும்னு ஆபீஸ்க்கு வெளியவே வச்சு நான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கணும். பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே ரகுராம் கிட்ட சைன் வாங்கி உன் பிசினஸ் டீல முடிச்சிடலாம். இங்க வேண்டாம், அங்க விஐபி ரூம் இருக்கு, அவரை அங்க வர சொல்லிடுறேன். Rajan. ஏய், சத்தம் போடாம இரு. ஆட்டி விட ட்ரை பண்ண பணம் தான் இங்கிருந்து வெளியே போகும்.
யாரை இப்படி கூட்டிட்டு போறீங்க? இது ஒரு ட்ரைனிங் சார். நம்ம பில்டிங் செக்யூரிட்டிக்காக ரிஹர்சல் போயிட்டு இருக்கு சார். இன்கேஸ் திருடங்க வந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓ ஓகே. திருட ஏதோ சொல்ல வராரு போல. நடிப்பு சார். ஒருவேளை திருட வந்து மாட்டிக்கிட்டா மறுபடியும் இங்க வரக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஓகே ஓகே சார். கேரி ஆன். ஓகே சார், தேங்க்ஸ். ஒன் செகண்ட். அப்பா வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹரிதா. ஹாய் பேப். எங்க மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஜஸ்ட் நவ். ஹரிதா, அப்புறம் என்னோட ரூம்ல விஐபி ரூம்ல இருக்க ரகு. விஐபி மறந்துட்டீங்களா? என்னோட கசின் தர்ஷா வந்திருக்கா. நீங்க அவ டீல முடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கல்ல. ஹலோ. எஸ். ஞாபகம் இல்லாம எப்படி வந்திருக்காங்களா? உங்களுக்காக தான் இங்க வெயிட்டிங். வரீங்களா? இல்ல, என்னோட ரூம்ல. வாங்கல. பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட போல. நாட் எ கேர்ள். ரகுக்கு மட்டும் ஒரு போன் போடுங்க. என் பையன் கிட்ட நான் பேசுறியா? ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறியா? அவசரப்படாதீங்க தம்பி. என் பையன் கிட்ட சொல்லுங்க. நான் அடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சு வெளியே துரத்த சொன்னதே உன் பையன் தாயா. நீ உயிரோட இருக்கணும்னா அடுத்த பஸ் புடிச்சு மரியாதையா ஊருக்கு திரும்ப ஓடி போயிடு. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அஜய் சார், இந்த ஆளை இப்படியே விட்டா இங்க ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு சொந்த ஊர்ல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ இவனை கொண்டு போய் எங்கேயாவது ரயில்வே ட்ராக் பக்கம் போட்டு வந்து ஒன்னு சாவட்டும், இல்லனா அங்கேயே பிச்சை எடுத்து பழகிட்டோம். சார், அப்படி என்ன சார் அவர் தப்பு பண்ணிட்டாரு? எந்த தப்பும் பண்ணலையே சார். நீங்களே சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் தானே சார். என்னைய குறை சொல்றியா நீ? நாய என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணமே நீதான். உன்னையும் இதே மாதிரி துரத்தி விடாம இருக்கணும்னு சந்தோஷப்படு. ஓ, போய் மரியாதையா நான் சொன்ன மாதிரி இந்த ஆளை எங்கேயாவது விட்டுட்டு வா. சார், அவர் பையன் தான் சொன்னாருன்னு சொல்றீங்க. அப்ப உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி ரகுராம் சார் தான் அவருடைய பையனா? நீ வேறயா, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட போய் சொல்லி சாவடிச்சான்ல, இப்போ அவன் நம்ம போய் நம்பி சாவட்டும். நீ முதல்ல ஹரிதா மேடம்க்கு போன் பண்ணி இந்த கிழவனை வெள்ள தூக்கி போட்டாச்சுங்கிற விஷயத்த சொல்லிடு. ஓகே சார். பாத்து சார். தம்பி, நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கையா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் மக ரவுக்கு மட்டும் ஒரே ஒரு போன் மட்டும் தாய. உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கியா. நான் அவங்கிட்ட பேசிட்டா போதும்,
எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஒரு போன் மன்னிச்சிடுங்க ஐயா, ரகு சாரோட நம்பர் என்கிட்ட இல்ல. அவர் அவளை ஈஸியா பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. இப்போ உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் எய்ட் தான். அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். வாங்க. இது தர்ஷா, என்னோட சிஸ்டர். ஹாய். ஹாய். இது மாலினி, தர்ஷாவோட பிசினஸ் பார்ட்னர் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் ஃப்ரெண்ட். ஹாய் சார். ஹாய். ஏற்கனவே நம்ம ஆபீஸ் சைடுல செக் பண்ணிட்டோம். ரெடி டு சைன். உங்க சைனுக்காக மட்டும் தான் வெயிட்டிங். சைன் போடுங்க. Sorry, I cannot sign this deal, Harita. ஏன்? ஏன்னா என்னோட லக்கி பென் இங்க இல்ல. மீட்டிங் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதுல மட்டும்தான் டீல் சைன் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல ஹரிதா. யா, ஐ நோ. பட் அத ஜனனி கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லலாம்ல ரகு. No, she is busy with some other works. இப்ப என்ன, இன்னைக்கு தான் நம்ம ஃபேமிலி டின்னர் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அங்க வச்சு சைன் பண்ணிடலாம். டின்னருக்கு நீங்க 2 பேரும் வந்துருங்க, அங்க நாம பார்க்கலாம். ஓகே? தட் வில் பி கிரேட். நானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பாத்துக்கிறேன் ரகு. ஃபேமிலி கூட மிங்கிள் ஆன மாதிரியும் இருக்கும், பிசினஸ் டீலும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். குட் ஐடியா ரகு. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்ஸ். Pleasure. அப்பா, ரகு, அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? யாருப்பா உங்களை இப்படி செஞ்சது? அப்பா, ரகு, இங்க எதுவும் சரியில்லைப்பா. மத்தவங்களை விட என் மருமகளாவது நல்ல மாதிரியா இருப்பான்னு பார்த்தா சொல்றதுக்கே முடியலப்பா. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. தப்புதான். நான் வந்தது தப்புதான். அஜய், இன்னைக்கு நடக்க போற டின்னர் ஃபங்க்ஷனுக்கு உன் டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரோடையும் வந்து, உங்களுக்கு அங்க விருந்து இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ, அவசியம் வந்துற. ஓகே சார். அப்பா, ஒரு செக்யூரிட்டியோட பவர் என்னங்கறத இன்னைக்கு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஃபைனலி நம்ம ரமேஷ் சார் பொண்ணு ஹரிதாவுக்கும் நம்ம ஜிஎம் சார் ரகுராமுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. சரியான ஜோடி பொறுத்தோம் சார். ரகுராம் ரொம்ப தங்கமான ஆளு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு லீடரை நான் பார்த்ததே இல்ல. அப்சல்யூட்லி கரெக்ட். அவர் இன்னும் வரலையாமா? இல்ல டாட், வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாய், வாட் யூ கைஸ் டூயிங் ஹியர்? ரகுராம் சார் தான் எங்களெல்லாம் வர சொன்னாரு. அப்ப கன்ஃபார்ம் ரகுராம் சார் அவர் இந்த கம்பெனி ஜிஎம் மட்டும் அல்ல, அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்ற தகவலையும் சொல்ல போறாரு.
இவ்வளவு நாளா எனக்கும் ரகுராம் சாருக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. இதோ சாரே வந்துட்டாரே. வாங்கப்பா. ரகு, இந்த ஆளு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கிழவர் ரகுராம் சார் கிட்ட போய் ஏதாவது டிராமா பண்ணிருப்பான். அந்த கதையை கேட்டு நம்பி சார் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏண்டா முட்டாள், உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புன? மறுபடியும் அவனை எதுக்குடா நீ இங்க கூட்டிட்டு வந்த? என் கம்பெனி செக்யூரிட்டியை கை நீட்டி அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சார், முதல்ல அடிச்சது அவன்தான். நான் கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட். அது மட்டும் இல்ல, நீங்க கம்பெனியோட ஜிஎம் மட்டும்தான். உங்களுக்கு என்ன அடிக்க யார் சார் அதிகாரம் தந்தது? சட்டப்படி தப்பு சார் அது. சட்டப்படி தப்பா? அப்ப இவர ரத்தம் வர வரைக்கும் அடிச்சீங்களே, உங்க எல்லாருக்கும் சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி தரது? உங்களை எல்லாம் யார் தண்டிக்கிறது? அந்த ஆள் அடிக்க காரணம் வேற. காரணத்தை நான் ஆராய வரல. செஞ்ச தப்புக்கு தண்டனை. உன் தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? You are fired. சார், உனக்கு இங்க இனிமே வேலை கிடைக்காது. Get out. சார் 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 ப்ளீஸ், அவசரப்பட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இந்த வேலை தான் சார் என் வாழ்க்கை. இது இல்லன்னா என் வாழ்க்கையே இல்ல சார். இத அப்ப யோசிச்சிருக்கணும். இவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார், அந்த சமயத்துல நாங்களும் இருந்தோம். அது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக விவேக் சார் வேலையை விட்டு அனுப்புவீங்களா? கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஒரு திருடனுக்கு வக்காலத்து வாங்கி இப்படி மிஸ்டர் ரகுராம், கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட் அடிக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரகு, உங்களை நான் காதலிச்சிருக்கேன். இப்படிதான் எங்க ஃபேமிலி அசிங்கப்படுத்துவீங்களா? இதுக்காக தான் இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்களா? உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம்னா எனக்கு ஏன் ஃபேமிலி முக்கியம் ஹரிதா. அவங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி துடிக்கிறியே. என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதே மாதிரி நடந்தா யார் கேக்குறது? நான் தானே வரணும். நான் தான் வந்திருக்கேன். He is my family. He is my life. He is my father. ரகுராம் ராமையா அப்படின்னு இருக்கிற என் பேர்ல என் அப்பா ராமையா இவர்தான். இவரு உங்க அப்பாவா? அவருக்கு என்ன நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது ஹரிதா. எனக்கு உயிர் கொடுத்தவர், எனக்காக அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவர். அவருக்கு கெட்டது நினைச்சவங்கள நான் எப்படி சும்மா விடுவேன்? விடவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்.
ரகுராம் விடுங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்து போச்சு. இது போய் பெருசா பேசிக்கிட்டு அப்புறமா அமர இதை உட்காந்து பேசலாம். முதல்ல டின்னரை முடிப்போம். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. டின்னரா? நானா? நெவர். இது உங்க ஃபேமிலி டின்னர். இனிமே இங்க தண்ணி கூட குடிக்க மாட்டேன். And you, இந்த ஆதித்யா குரூப்ஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டீல் கேன்சல். இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் ஆல் ஆர் கேன்சல். வேணாம், அப்படி பண்ணிடாதீங்க. என் கம்பெனி, என் ஃபேமிலி, என் லைஃப் எல்லாமே நடுத்தருக்கு வந்துரும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இந்த பின் விளைவுகள் எல்லாம் பத்தி ஏர்போர்ட்ல என் அப்பாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். அவனை அவமானப்படுத்தி என் அம்மாவோட போட்டோவையும் என் தங்கச்சியோட போட்டோவையும் கிழிச்சு போட்ட பாரு. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப இது டூ லேட். This deal will not happen anymore. இதுதான் என் முடிவு. சார் ப்ளீஸ். ஹரிதா. ரகு, அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு நீ இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துறாத. டீல கேன்சல் பண்ணிடாத ப்ளீஸ். நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எனக்காக அந்த டீல சைன் பண்ணு ப்ளீஸ். அவ செஞ்ச தப்புக்காக நீ மன்னிப்பு கேட்டா, நீ செஞ்ச தப்புக்கு யார் மன்னிப்பு கேப்பா? இங்க இருக்கிறவங்க செஞ்ச தப்புக்கும் நீ செஞ்ச தப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல ஹரிதா. ரகு, நான் சாரி கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே பெரிய கன்ஃபியூஷன்ல நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேக்குறேன். அங்கிள், தெரியாம நடந்துருச்சு. பெரிய மனசு பண்ணி எங்க மன்னிச்சிருங்க. உங்க கால்ல வேணா விழற. ஸ்டாப் இட். யார் கால்ல விழுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். அப்பா பையன் ரெண்டு பேரும் யாருன்னு அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. என்னதான் ட்ரெஸ் மாத்தினாலும் பிச்சைக்காரங்க எப்பவுமே பிச்சைக்காரங்க தான். மிஸ்டர் ரமேஷ், ஹரிதாவோட அப்பாங்கிற ஒரு தகுதி இருக்கிறதுனால அடி வாங்காம தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. நான் அதையெல்லாம் பார்க்க மாட்டேன். இங்க பார், நீ இந்த கம்பெனியோட ஜிஎம், அவ்வளவுதான். என்னமோ பெரிய கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். ஒழுங்கா தர்ஷாவோட பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்கற வழிய பாரு. அப்பா, அவர் இந்த கம்பெனியோட ஜிஎம் பா. அவருக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க. அவர் யாருன்னு எனக்கு சொல்றியே, நான் யாருன்னு அவருக்கும் ஞாபகப்படுத்துமா? இந்த கம்பெனியோட சீனியர் போர்டு மெம்பர் மட்டும் இல்ல, இந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டரும் தான். இந்த மாதிரி எம்ப்ளாய விட எனக்கு இந்த கம்பெனியில பவர் அதிகம். இவரு மாச சம்பளம் வாங்குற வெறும் ஜிஎம் மட்டும்தாமா. அப்போ அவருக்கு விட உங்களுக்கு எங்க பவர் அதிகமா? அதனாலதாமா நீ டெப்யூட்டி ஜிஎம் ஆயிருக்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவன நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? பேசாம தலைமொழிகிட்டு வா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. காதல்ங்கிறது ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது இல்ல. இப்பவும் அவங்க ஒருத்தர் காதலிக்கிறதுனாலதான் எல்லாம் மீறாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் உங்க பொண்ண என் மருமகளாத்தான் நான் பாக்குறேன். ஏமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேமா. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்படியா? என்ன நிஜமாவே மன்னிச்சிட்டீங்களா? ஆமாமா. என்ன மன்னிக்க நீ யாரு? ஹரிதா, அப்பா கையப்படுங்க. கட்டிக்கிட்ட மனைவிய மட்டும் இல்ல, கட்டிக்க போறவளையும்
கை நீட்டி அடிக்கிறது தப்பு ரகு. என்னது கட்டிக்க போறவளா? ஹலோ வாட்ச்மேன், எங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுக்கே ஸ்டேட்டஸ் பாக்குறவ ஹஸ்பண்டுக்கு பார்க்க மாட்டேனா? உங்க புள்ள பெரிய ஜீரோங்கிறதே இப்பதானே தெரியுது. அது தெரியாம நான் இத்தனை நாளா பழகிட்டேன். அப்போ என் கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணும், உங்க மடியில தான் என் உயிர் போகணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் அது என் டிராமால ஒரு டயலாக். அதெல்லாமா நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? முட்டாள். ஒன்னில்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க. நானும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. இப்போ எல்லா டிராமாவும் ஓவர். அங்கிள், அந்த வாட்ச்மேன் பையனை விட உங்களுக்கு தான் பவர் அதிகம் தெரிஞ்சு போச்சு. பேசாம ஹரிதாவே ஜிஎம் ஆக்கிட்டுங்களேன். எதுக்கு இப்படி ஒரு இம்சைய வச்சுக்கிட்டு நாம போராடணும்? வெரி குட் தர்ஷா, குட் ஐடியா. பட் இத பத்தி கம்பெனியோட சேர்மன், கம்பெனியோட சிஇஓ ரெண்டு பேர்கிட்டயும் பேசி நாளைக்கே முடிவு பண்ணிடுவோம். இவனை ஜிஎம் போஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம். அதுக்கப்புறம் ஹரிதாவை ஜிஎம் ஆக்கி இந்த கம்பெனி டீல முடிக்கிறேன். ஜனனி, எஸ் சார். உனக்கு மட்டும்தான் புது சிஇஓ பத்தி தெரியும். அவரையும் கம்பெனி சேர்மேனையும் நான் மீட் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுமா? சார், ஓனர் ஃபுல் ரைட்ஸையும் புது சிஇஓ கிட்ட கொடுத்துட்டாரு சார். சிஇஓ மனசு வச்சாதான் உங்களை அவர் மீட் பண்ணுவாரு. நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. 30% ஷேர் ஹோல்டரை பார்க்க முடியாதுன்னு சிஇஓ சொல்ல மாட்டாரு, சொல்லவும் கூடாது. எனக்கு ரூல்ஸ் தெரியும். போய் சொல்லு, நாளைக்கே மீட் பண்ணணும், என் பொண்ண ஜிஎம் ஆக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை சைன் வேணாலும் வாங்கிக்கங்க. ஓகே சார், நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். டுமாரோ இஸ் யுவர் லாஸ்ட் டே. உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே நாளைக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லாருடைய ஸ்டேட்டஸும் தெரிய போகுது. அப்பா வாங்க போலாம். ஜனனி, சார். ஜனனி, அந்த சிஇஓவும் யங் அண்ட் அன்மேரிட், ரைட்? அன்னைக்கு கிளப்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் கிளியரா நான் விசாரிக்கல. எக்ஸாக்ட்லி சார். குட். அவருக்கு எதுவும் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாதிரி? இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல சார். அவளதான் கல்யாணம் பண்றதா இருந்தது சார். ஆனா அவ முட்டாள்தனமா முடிவெடுத்து அவ வாழ்க்கைய அவளே அழிச்சுக்கிட்டா. அவ அதுல அன்லக்கி. பேட் ஃபார் ஹர் பட் குட் ஃபார் அஸ். இப்ப நான் என்னோட பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். Wow, really, Dad? Thank you. Janani, can you do one favor? நாளைக்கு அந்த சிஇஓ மீட் பண்ணி பேசுறப்போ என்ன பத்தி பாசிட்டிவா சொல்லு. அப்போதான் நான் மீட் பண்றப்போ ஒரு நல்ல வைப் இருக்கும். இம்ப்ரெஸும் ஆவாரு. ஓகே? ஓகே மேம். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. டியர் மெம்பர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நாம இன்னைக்கு ஜிஎம்ஆ இருக்கிற ரகுராம அந்த போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக voting நடத்த வந்திருக்கோம். இது என்னோட சஜஷன்.
உங்க யாருக்காவது இதுல அப்செக்ஷன் இருக்கா? குட் மார்னிங். சிஇஓ வரலையா ஜனனி? ஷீஸ் ஆன் த வே சார். நீங்க ஓட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். சிஇஓ வர்றதுக்குள்ள அந்த ரகு ஆதித்யா குரூப்பை விட்டு வெளியில போயிடணும். அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா ரமேஷ் சார்? உள்ள வாங்கப்பா. அப்பா உட்காருங்கப்பா. ரகுராம், இது என்ன மியூசிக் சேர் விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? யார் வேணாலும் உட்கார்றதுக்கு? இது சிஇஓ சேர். முதல்ல அந்த ஆளை வெளியில போக சொல்லு. இல்லனா என்ன இல்லனா இந்த கம்பெனில இருந்து என்ன தூக்கிடுவீங்களா? ஓ, அதுக்குதான் இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்களா? அதுக்கு முன்னால எனக்கு எதிராக யார் யார் ஓட்டு போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க எல்லாரும். எதுக்கு போயும் ஒரு வாட்ச்மேன் பையனை பார்த்து பயப்படுறீங்க? என்ன ரகுராம் இது? கம்பெனியோட ப்ராஃபிட்டை விட முதல்ல ஸ்டேட்டஸ் முக்கியம். நம்ம கம்பெனிக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. சோ நானும் தான். ரிசல்ட் வந்திருக்கு. இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த ஓட்டை ஏத்துக்கிறதா வேணாமான்னு நீங்க தான் ஃபைனலா டிசைட் பண்ணும் சார். ஜனனி, நீ என்ன சொல்ற? எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்ற? அந்த டிசிஷன் அவரையே எடுக்கணும். அத சிஇஓ தானே எடுக்கணும். எஸ், சிஇஓ தான் முடிவெடுக்கணும். அதனாலதான் என்கிட்ட கேக்குறாங்க. பிகாஸ் இந்த ரகுராம் ராமையா தான் இந்த கம்பெனியோட புது சிஇஓ. என்ன அப்பாவும் பையனும் சேர்ந்து நல்லா டிராமா போடுறீங்களாடா? எதுக்கு இந்த கோமாளி வேஷம்? எங்க கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? இப்படி செஞ்சா நாங்க விட்டுருவோமா என்ன? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எங்க கையால தான் முடிவு. பழகின தோஷத்துக்கு ஒரு சலுகை வேணா கொடுக்கலாம். நீயும் உங்க அப்பாவும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. உயிர் பிச்சை தர்றத பத்தி நாங்க யோசிக்கிறோம். என்னப்பா? வா வா, வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. I am very sorry, Harita. ரகுராம், என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு நீங்கெல்லாம் பெரிய ஆளா என்ன? இந்த கம்பெனியோட சிஇஓக்கு முன்னாடி உங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வெறும் 0. You are all nothing in front of me. நோ 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 நோ, நீ எப்படி சிஇஓ ஆக முடியும்? கேவலம் ஒரு வாட்ச்மேன் பையனே. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவர்தான் இந்த கம்பெனியோட சிஇஓ.
கம்பெனி சேர்மன் பர்மிஷனோட அத்தனை டிசிஷன் மேக்கிங் பவரும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ சதி இருக்கு. ஜனனிய மிரட்டியோ இல்ல பணம் கொடுத்தோ பேச வச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓ, இப்பதான் பாக்குறேன் உங்களை எல்லாம். ஆ? இது கம்பெனி போர்ட் மீட்டிங். சம்பந்தம் இல்லாதவங்களா உட்கார்ந்திருக்காங்க. இங்க என்ன ரமேஷ் சர்க்கஸா காட்டுறாரு? ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். செக்யூரிட்டி, இவங்களெல்லாம் வெளியே தூக்கி போடுங்க. கெட் அவுட். ஜனனி, என்ன இது? அவர்தான் சிஇஓன்னு வாயால சொன்னா மட்டும் போதுமா? எஸ் சார். உண்மைதான், ரகுதான் ஆதித்யா குரூப் சிஇஓ. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல இல்ல, இத நான் தான் சரி பண்ணி ஆகணும். ஐ கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் திஸ். ஹி இஸ் a rich man, powerful man. ரகு டார்லிங், சாரி. நான் இவங்க பேச்செல்லாம் கேட்டு இவங்கள என்னென்னமோ பேசிட்டேன். நான் எப்பவும் உங்க ஹரிதா தான். அங்கிள், நீங்களே சொல்லுங்க, நான் உங்க மருமக தானே? இப்பதான் உன்னை நான் முழுசா வெறுக்கிறேன். எனிவே, இங்க இருக்கிறதுல 2 பேர் தான் என்ன ஜிஎம்ஆ இருக்க ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அந்த 2 பேர் தான் எனக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மீதி பேர்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு பயன்படாத அவங்கள இனிமேல எதுக்கு நான் இங்க வச்சிருக்கணும்? சொல்லு. சார், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். இந்த சதிகார பேச்சை கேட்டு உங்களை தப்பா பேசிட்டோம். ஆமா சார், இந்த அயோக்கியம் தான் எங்களை பிரைன் வாஷ் பண்ணிட்டான். எங்களை மன்னிச்சிருங்க சார். ஒரு தடவை எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். நாங்க காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருப்போம். சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். அப்போ தண்டனை கொடுங்க. உங்களை இந்த கம்பெனிக்கு எதிரா மாத்தின ஆள, உங்க எதிர்காலத்தை தன்னோட சுயநலத்துக்காக பலி கொடுக்க தயாரா இருந்த ஆள, எனக்கு எதிரா இருக்கிற ஆள என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அது இப்ப லைவாவே பாருங்க சார். அடிக்க விட்டா சொல்லுப்பா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அவரை. அடிக்க பாவம். அடிக்காதீங்க, சொல்லுப்பா. ரகு, வேணாம் சொல்லுப்பா. அடிக்காதீங்க. ரகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவரை தண்டிக்க உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? இது தப்புப்பா. அவருக்கு என்னாச்சுன்னு முதல்ல போய் பாரு. சரிப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா பேசுங்க. அஜய். அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. ஐயோ, அப்பா, 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 அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா. ரகு, தப்பு செஞ்சவங்களை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு.
தண்டிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான்ப்பா. அப்பா இப்படி பண்ணிட்டியே. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. நாம என்னப்பா செஞ்சோம்? அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. ரகுராம், எதுக்காக இப்படி செஞ்ச? என் அப்பாவை இப்படி அநியாயமா கொலை பண்ணிருக்கியே. இப்ப தெரியுதா அந்த வலி? உங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா உனக்கு எப்படி இருக்கு இந்த வேதனை? இதே மாதிரி தானே நீ மத்தவங்களுக்கு செய்யறப்ப பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் இருக்கும். என் அப்பாவை நீ கொடுமைப்படுத்தினப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உங்க அப்பாவை கொல்லல, அவங்கதான். உங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இப்ப கொண்டு இருக்காங்க. அவங்கள வச்சுதானே என்னையும் எங்க அப்பாவையும் நீங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்க. கெடுதல் நினைச்ச உனக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? நான் புரிஞ்சுக்கிறேன் ரகு. உங்களோட வேதனைய இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு புரியுது. உனக்கு தேவையான நீதி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. உன் மேல இருந்த காதல் அப்படியேதான் இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமும் அப்படியேதான் இருக்கு. இப்போ நீதான் பதில் சொல்லணும். ஐ லவ் யூ ரகு. அப்ப உங்க அப்பா? அப்பாதான் இறந்துட்டாரே. செத்தவருக்காக வாழ வேண்டிய நம்ம எதுக்கு சண்டை போடணும்? சீ. என்ன ஜென்மோன்டி நீ? அப்பா செத்து கிடக்குறான், அவன் பணத்தை வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை மனைவியா மட்டும் இல்ல, ஒரு மனுஷியா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இப்ப நீ நடந்துகிட்டத கேட்டா உங்க அப்பனும் கூட உன்னை ஏத்துக்க மாட்டான். உன்னை அந்த ஆளு இனிமே வீட்டுக்குள்ள கூட விடுவாங்கிறது சந்தேகம் தான். ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நிச்சயமா உங்க அப்பன் நாளைக்கு பாப்பான். பார்த்து இப்ப நீ பேசுனதெல்லாம் கேட்டு உன்னை பெத்ததுக்காக காலம் முழுக்க அசிங்கப்படுவான், அவமானப்படுவான். என்னப்பா சொல்ற? அஜய், எழுப்பி விட. பதவி அதிகாரம்லாம் என்கிட்ட இல்லன்னு சொன்னதும் என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்ச நீ இப்ப அதே காரணத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட திரும்பி வர ஆசைப்படுற. கேவலம் பணத்துக்காக உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. நீ எப்படிப்பட்டவன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது போது எனக்கு. இனிமே இங்க நீயும் அப்பாவும் இருந்தா அது கம்பெனிக்கு நல்லதில்ல. கெட் அவுட். இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. கெட் லாஸ்ட். அஜய், இவங்க ரெண்டு பேரையும் வெளியே எடுத்துட்டு போ. சும்மா இல்ல, எங்க அப்பாவுக்கு செஞ்சாங்களே அதே மாதிரி. இல்ல இல்ல இல்ல, தெரியட்டும் இவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஆபீஸ்க்கும் இந்த உலகத்துக்கும் தெரியட்டும். எல்லாரும் பாக்குற மாதிரியே இவங்களை இழுத்துட்டு போய் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வா. எஸ் சார்.
எனக்கு தெரியும்பா, என் பையன் ரகு என்னைக்குமே கெட்டவன் ஆக மாட்டான், தப்பு செய்ய மாட்டான்னு.